புலிவால் இந்த மாத இறுதியில் அல்லது முதல் வாரம் பிப்ரவரி முதல் வாரில் வந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது ஒரு மலையாள படத்தின் ஒரு கருவை மட்டும் வைத்துக்கொண்டு சித்தரிக்கப்பட்ட படம். அது கேஜெட்ஸோட விபரீத பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தின் மைய கருத்து. இது ஒரு என்டர்டெய்னர், டோட்டல் என்டர்டெய்னர். ஆக்ஷன் படத்து சாங்கு ஆக்ஷன் இமோஷனுக்கு இமோஷன், காமெடி என்று ஒரு நல்ல ஒரு டோட்டல் என்டர்டெய்னர் தான். இதில் வந்து மீண்டும் சென்னையில் ஒரு நாளை தொடர்ந்து புலிவால் நல்ல ஒரு கருத்தோடு மக்களோட மனதை கவர்கின்ற ஒரு படமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண சமையல் சாதத்துக்கு அப்புறம் இன்னொரு ரிலீஸ் பேக் டு பேக் வருதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புலிவால் இந்த படம் வந்து சென்னையில் ஒரு நாளுக்கு அப்புறம் மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம். என்னுடைய கண்ணும் படம் டைரக்ட் பண்ண மாரிமுத்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீரியஸான கதை, அதில் நல்ல காமெடி, நல்ல பாடல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இந்த படம் வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. கல்யாண சமையல் சாதத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானரில் ஒரு படம் வருதுங்கிறது ஐம் ரியலி எக்ஸைட்டட். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மந்த் எண்டு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஜிக் ஃப்ரேம்ஸ் சார்பாக லிஸ்டின் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் இணைந்து தயாரித்த படம் தான் இந்த புலிவால். இந்த புலிவால் படத்தோட இசை வெளியீட்டு விழா என்று பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. வைரமுத்து அவர்களும் மதன் கார்கே அவர்களும் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இவங்களோட கூட்டணியில் அனைத்து பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தினேஷ் அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. மாரிமுத்து அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் பிரசன்னா, சூரி, தம்பிராமையா, அனனியா, ஓவியா, இனியான்னு நிறையா இதில் காம்பினேஷன், நிறையா ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கான். படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. விரைவில் திரைக்கு வர இருக்க இந்த படத்தை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. புலிவால் இந்த திரைப்படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்குங்க. அப்படிப்பட்ட படம் தான் இது. என்னென்னா ஆல்ரெடி ஜெயித்த படம். மலையாளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகி மிக 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 பெரிய ஹிட்டு. இந்த படம் விருதெல்லாம் வாங்கியிருக்கு. அந்த படத்தை நம்ம தமிழில் வந்து அங்கே எடுத்த ப்ரொடியூசர் லிஸ்டன் ஸ்டீபன் அவர் வந்து இங்கே தமிழில் வந்து திருமதி ராதிகா சரத்குமார் இவங்க 2 பேர் ராடன் டிவி 2 சேர்ந்து இந்த படத்தை இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது டைரக்டர் ஜி மாரிமுத்து அண்ணன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்ணும் படத்தை பண்ணாங்க. அந்த படத்தில் உள்ள காமெடி இன்றைக்கி நம்ம மறக்க முடியாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஓவியா. இன்றைக்கி வந்து புலிவால் ஆடியோ லான்ச் நடந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு டீம் கூட நான் இருந்ததில் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி. ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி அ பிளாக் பஸ்டர் பிகாஸ் ஸ்கிரிப்ட் இஸ் அமேசிங். நல்லா மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. அந்த சாங்ஸ் ஆர் ஆல்சோ ரியலி வெல். ஸோ மாரிமுத்து சார் இஸ் த டிரெக்டர் அண்ட் லிஸ்டின் மேஜிக் ஃப்ரேம் ப்ரொடக்ஷனில் படம் வந்திருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் பீங் அ பார்ட் ஆஃப் அப்படி ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ப்ரீவியஸ் அந்த மதியான கூட்டம் மாதிரி இந்த படம் வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால் 2003 மறக்க முடியாத ஒன்று பண்ணாங்க. 2014 இனிமேல் ரகுநந்தன் சார் மிகப்பெரிய கிட்ட கொடுக்கணும். அவர் அடிக்கிற எல்லா படமுமே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ மொத்தத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. இந்த படம் எல்லா ஜனங்கிட்டும் போய் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். நான் என்ஆர் ரகுநந்தன், புலிவால் படத்தோட இசையமைப்பாளர். இது என்னுடைய 6வது படம். இந்த படத்தை வந்து லிஸ்டின் ஜீபன் சாரும் ராதிகா மேடமும் தயாரிச்சிருக்காங்க. மாரிமுத்து சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு. ஒரு 4 சாங் வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்து மதன் கார்கே எழுதியிருக்காரு. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு எல்லா சாங்குமே. ஏன்னா சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு எல்லா பாட்டும். ஃபர்ஸ்ட் சாங் நீலாங்க ரயில் வந்து ஸ்ரேயா கோஷல் கார்த்திக் பாடியிருக்காங்க. செகண்ட் சாங் கிச்சு பண்ணி வந்துட்டு அனிதா அண்ட் ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. தேர்ட் சாங் வந்து பார்ட்டி சாங் இருக்குது, நேற்றும் பார்ட்டி இன்றும் பார்ட்டின்ட்டு. அது திப்பு ரெனினா ரெட்டி பாடியிருக்காங்க. ஃபோர்த் சாங் வந்து ஒரு ரிவெஞ்ச் சாங், அது நாடு நாடு அதே நாடுன்னு சாங்கு, அது மதுபாலகிருஷ்ணன் பாடியிருக்காங்க.
ஃபிஃப்த் சாங் வந்து வாழ்க்கை உன்னை ஓடவிடும் அப்படின்னு ஒரு சாங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். இது வந்து வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாட்டு டெஃபினட்டாக பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சாங் இது. ஹரிகர சூதன் பாடியிருக்காரு. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மூவி ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு லவ் மூவி. ஸோ பெரிய ஹிட் ஆகும். ஸோ சாங்ஸ் கேளுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண சமையல் சாதத்துக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் திரும்ப புலிவாலோட ஆடியோ ரிலீஸில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே லிஸ்டின் பேசி உட்காந்ததுக்கப்புறம் பேசுகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா தமிழ் அவ்வளோ கரெக்டாக பேச வரலன்னா கூட அவர் ரொம்ப ஈஸியாக கைத்தட்டல் வாங்கி அருமையாக பேசி அமர்ந்துடுவார். அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. சம்பள விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது இங்கே பேசின சம்பள விஷயம் வந்து விமலுக்கும் சூரிக்கும் மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு சம்பளம் பேசவே இல்லை. இதுதான்ப்பா சம்பளம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது லிஸ்டிங் கூட இது ரொம்ப ஏன் மேனேஜரை பேச வைக்கிறோம் அப்படின்னா, மேனேஜர் பேசிட்டா கரெக்டாக இதுதான் சார் இதுதான் சார் சம்பளம் அப்படின்னு பேச முடியும். சார் சர்வீஸ் டேக்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பேச முடியும். லிஸ்டின் நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. அவர்கிட்ட வந்து கரெக்டாக சம்பளம் பேச முடியல. அவர் வந்து இதுதான் சம்பளம்ப்பா, சர்வீஸ் டேக்ஸ்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நீயே கட்டிக்க அப்படின்ட்டாரு. நான் அப்புறம் கூட கேட்டேன், ஏங்க கொடுக்குறதே கொஞ்சம், அதில் கிட்டத்தட்ட 50% மாதிரி 42.5% டேக்ஸ் கேட்குறாங்க, சர்வீஸ் டேக்ஸையும் சேர்த்து, முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஒருவேளை சூரியும் விமலும் இந்த மேடையில் அவங்க சம்பளத்தை பற்றி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, லிஸ்ட்டுன்னு என் சம்பளத்தை பற்றி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறதுல நான் நம்பிக்கையாக இருக்கேன். இல்லை இப்போல்லாம் பெட்டியும் வரதில்லை, எல்லாம் கார்ப்பரேட் ஸ்டைல், ஒன்லி செக்கு இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் தான். செக்கு பொட்டியெல்லாம் வாங்கவே முடியாது. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். விமல் ஒரு நல்ல கோ ஆக்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் ஒவ்வொரு படம் பண்ணும்போது. விமல் பற்றி சொல்லணுன்னா, அவர்கிட்டருந்து ஆக்சுவலாக அவர் எனக்கு ஜூனியர் தான் ஆக்டர்னு பார்த்தா. பட் அவர்கிட்ட நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அலட்டிக்கவே மாட்டார். இப்போ மேடையில் மைக்கில் வந்து பேசும்போது இப்படியே பேசுகிறாரு, அப்படியே தான் இருப்பார். லொக்கேஷனுக்கு வந்தாருன்னா நான் பயங்கர டென்ஷனாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு சீன் கூட மாரிமுத்து கூட சண்டை போடாமல் ஷூட்டிங் நடந்ததே கிடையாது. தகராறு நடக்கும், அப்படியெல்லாம் திட்டிப்போம். 2 பேரும் மூஞ்சியை பார்த்துக்காம இருந்து அப்படியெல்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விமலுக்கு மட்டும் யாரு கூடயும் சண்டையே வராது. எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டார். இங்கே வந்து நில்லு இப்படி நடினா கரெக்டாக அதை அப்படியே அதை மட்டும் அவர் வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பார்ப்பார். எதுக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். ஒரு நாள் ஷூட்டிங் போது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டுருந்தோம். இவர் வண்டி கீழே பார்க் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு மாடியில் நானும் விமலும் ஒரு ரூமில் இடம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது விமலோட அசிஸ்டண்ட் பரபரப்பாக ஓடி வர்றார். சார்னு நான் அப்படியே மெதுவாக தூக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன். அப்படின்னாரு. சார் நம்ம வண்டியில் ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான் சார் அப்படின்னா பகீர்னு எனக்கு தூக்கி போட்டு நான் கண்ணை திறந்து ஏஞ்சி பார்க்குறேன். நம்ம வண்டியிலையா, என்னாச்சு சார்? பெரிய கோடு சார். அப்படியா, சரி தூங்கி எழுந்து வரேன். அவர் ஃபார்ச்சுனர், நல்ல கருப்பு கலர் வண்டி, பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பெரிய வண்டி. கீழே வந்து ஷார்ட் ரெடினோடனே இறங்கி வரோம். அப்போ தான் வண்டியை பார்க்குறது கீழே வர்றாரு. வந்தால் ஒரு சைடு ஃபுல்லாக ஆட்டோக்காரன் தேய்ச்சி கருப்பு வண்டி மஞ்சள் வண்டியாக இருக்குது. பார்த்து எனக்கு கண்ணில் ரத்தம் வருது. அவர் வந்து இப்படியே பார்க்குறாரு. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? இந்த மேனேஜருக்கு ஃபோனை போட்டு கேளியா? இருக்கும்ண்ணே, நாளைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லு. என்னங்க இவ்வளோ பெரிய கோடு விழுந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டு என்ன பண்ண முடியும்? ஆட்டோக்காரன்ட்ட போய் சண்டையாக போட முடியும்? ஷார்ட் ரெடியாக வாங்க போவோம், நல்லா மாறிமுத்து நம்ம கூட சண்டை போடாது. சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு சேசிங் எடுத்தாங்க. போகிற ஒரு ஆட்டோக்காரர்களாம் எனக்கு அடிக்கணும் போல இருந்தது, இவனாக இருக்குமோன்னு. ஆனால் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்கவே இல்லை. எப்படி இந்த விஷயத்தில் இப்படி சமீபத்தில் இன்னைக்கு காலையில் அம்மா கிரியேஷன் சிவா சார் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஜன்னல் ஓரம் படம் ரிலீஸில் பிரச்சனை இருந்துன்னு சொல்லி 85 லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்காராம்மா. கிட்டத்தட்ட அந்த படம் அவர் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்த மாதிரி தான். எங்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு சத்தியமாக கொடுத்துருக்க மாட்டேன். அவ்வளோ சம்பளம் கொடுக்கறது இல்லை, அது வேறு விஷயம். அவர் வாங்குறாரு கொடுக்குறாரு, பாவம். லிஸ்டிங் நோட் த பாயிண்ட். மாரிமுத்து பற்றி சொல்லி ஆகணும். கண்ணும் படத்தில் காமெடி வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இந்த படம் சாப்பா குறிச்சி தமிழில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று லிஸ்டின் சொன்னார். இது அப்படியே தமிழில் பண்ண முடியாது, இதை அடாப்ட் பண்ணி தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றணும், எனக்கு கண்டிப்பாக நிறையா காமெடி வேணும் படத்தில் அப்படின்னு சொன்னார். மாரிமுத்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தார். லிஸ்டின் கிட்ட சொன்னேன், கண்ணும் படம் டிவிடி கொடுத்து பார்த்தாரு.
காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு உட்காந்து பேசி அப்புறம் நிறைய பேசினா அதோட என் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மாரிமுத்து கூட உட்காந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி காமெடி வேணும், சூரி தம்பிராமையா சார் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களோட போர்ஷன்லாம் உருவாக்குனது ஒரு பெரிய வேலையை வந்து லிஸ்டினும் மாரிமுத்துவும் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லிஸ்டின் வந்து இந்த படத்தோட கதையிலே முழுக்க வேலை செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன். தென்மேற்கு பருவக்காற்று படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தோடைய பாடல்கள் ரீரெக்கார்டிங், வைரமுத்து சாரோட வரிகள் எல்லாமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக் இருந்தது அந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் அவர் கூட வேலை செஞ்சது ரொம்ப அருமையான அனுபவம். எனக்கு பர்சனல் ஃபேவரட் நீலாங்கரை பாட்டு தான். ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் நீங்கள் பார்த்த பாட்டு நல்லா ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. படத்தோட பெரிய பலம்னு சொல்லணுன்னா எங்களோட கேமராமேன் தினேஷ். ட்ரெய்லர் பார்த்தீங்க, 2 சாங்ஸ் பார்த்தீங்க, எவ்வளோ அழகாக எடுத்திருக்காருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் மாரிமுத்துவும் அடிச்சுட்டு ரணகலமாக இருப்போம். நடுவில் பூந்து வெள்ளைக்கொடி காட்டி சமாதான புறாவெல்லாம் பறக்க விட்டு எங்கள் 2 பேரையும் பிரித்து விடுறது தான் அவரோட முக்கியமான வேலையே. காலையில் ஒரு விஷயம் சார் டைம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி பாதியில் முடிச்சிட்டேன். இப்போ அதை சொல்லிடுறேன். முதல்ல நானும் லிஸ்டின்னு தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் லிஸ்டின் வந்து, இல்லை என்னால் சரத் சாரை விட்டு வெளியே வந்து படம் பண்ண முடியாது, அது என்னன்னா நமக்கு ஒரு எமோஷ்னல் லோக்கு இருக்குது, அது அந்த லோக்கு நம்ம இது பண்ண முடியாது, சரத் சாரை கேட்கணும், நீ ஏன் லிஸ்டின் போகிறேன்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை அப்படின்லாம் சொன்னார். சரி ஓகே நம்ம அவங்கள பிரிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், கண்டிப்பாக நான் இந்த படம் லிஸ்டினோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ சத்தியமாக பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா மாரிமுத்து கேட்ட லொக்கேஷன்லாம் அப்படி, ஒரு நாள் கோயம்பேடு மார்க்கெட்னு வரு, ஒரு நாள் மவுண்ட் ரோடுன்னு வரு. சென்னையில் நாங்கள் 2 பேர், நானும் விமலும் ஓடாத தெருவு கிடையாது. ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணோன்றது தான் பெரிய விஷயம். சில படங்கள் பர்மிஷன் வாங்காமல் அப்படி கேமரா வந்து காருக்குள்ளே ஒழிச்சு வச்சு திடீர்னு ஹீரோயின்லாம் இறங்கி ஓடி அப்படிலாம் எடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பர்மிஷன் ப்ராப்பராக வாங்கி ஷூட் பண்ணோம். அது சரத் சார் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சில நாள் நான் ப்ரொடியூஸ் பண்ணலைனாலும் நான் இது வந்து என் சொந்த படம் மாதிரி நினச்சி தான் வேலை செஞ்சேன். அதனால தான் லிஸ்டிங் சம்பளம் கொடுக்கலையோ தெரியல. ஒவ்வொரு நாள் என்ன செலவாகுது, எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட், இது எல்லாமே பார்த்துட்ருப்பேன். ஒரு நாள் 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இது எந்த சீனுக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி இந்த சீனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க மலையாளத்தில் 4 பேர் தாங்க இருந்தாங்க அந்த சீனில், அது ஏங்க 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறீங்க? பிரபாகர் சார்கிட்ட கேட்டோன்னே, இல்லை சார் லிஸ்டின் அப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறேன் கேரளாவுக்கு. ஏங்க 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கொடுத்துருக்கு அப்படின்னாரு. ஏங்க 30 பேர் இருந்தால் போதுங்க, ஏங்க 300லாம் கொடுக்குறீங்க? மாரிமுத்துக்கு 30 பேர் தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள், நீங்கள் கேட்க கொடுக்குறீங்கன்றது அவர் நிறையா கேட்டே இருக்காது. இல்லை பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லைன்னா என் சம்பளத்தை வேணால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ கூட கேட்டேன். ஒன்றும் நடக்கலை. பட் ஆனால் 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்தாரு. நான் கேட்டேன் 30 பேர் இருந்தால் போருமே, இது ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். பட் அதுக்கும் மாரிமுத்து வந்து ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். லிஸ்டன் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் இனிமேல் மாரிமுத்துவுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியாது. சரத்குமார் சார், ராதிகா மேம், இந்த மேஜிக் ஃப்ரேம்ஸ் கம்பெனியில் இது எனக்கு 2வது படம். காலையில் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது விஜய் சேதுபதி, தனுஷ், விக்ரம் பிரபு இப்படி பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு. சென்னையில் ஒரு நாள் பண்ணும்போதே இந்த படம் பற்றி லிஸ்டின் பேசிட்டாரு. இந்த படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸே வந்துருச்சு, இன்னும் அடுத்த படம் பற்றி பேசலை. சம்பளம் வேணால் பார்த்து பேசி ஏதாவது குறைச்சி கூட குறைய வாங்கிக்கலாங்க. சர்வீஸ் டேக்ஸ் தரலைனாலும் பரவாயில்லைங்க, படம் பண்ணுவோம். ஏன்னா நல்ல படங்களை தேடி எடுத்து அந்த பேஷனோட சினிமா பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் இவங்க. ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் தெம் அகெயின் அண்ட் அகெயின். எல்லாத்தையும் விட ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் சொல்கிறது படத்தோட ட்ரெய்லரில் நம்ம நிக்கில் அவர்களோட அந்த பேனர் எல்லாம் லோகோலாம் வந்து ஆரம்பிச்சதில்ல, அதாவது படம் எப்போ வரும், ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி அவரோட கம்பெனி லோகோ இருந்ததுங்கிறது ரொம்ப அழுத்தமாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றிங்க, தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேஜிக் ஃப்ரேம்ஸ் சார்பாக லிஸ்டின் சார், ராதிகா மேடம், சரத்குமார் சார் சேர்ந்து இந்த புலிவால் படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. உங்களோட
ஒத்துழைப்பில் இந்த படத்தை நல்லா தூக்கி, ஏன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து ஒரு அருமையான படமாக வந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் நம்ம இயக்குனர் மாரிமுத்து அவர்கள். அவரோட இயக்கத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஒரு மலையாள படம், சாப்பா குருஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது மலையாள படத்தோட வெறும் அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழுக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லாமே நல்லா உழைச்சி நிறையா சீன்கள்லாம் மாற்றி, இது ஒரு மலையாள படமே சொல்ல முடியாது, அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ரகுநந்தன் சார் அவர்கள் இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அனைத்து பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. வைரமுத்து அவர்களோட வரிகளில், இவரோட காம்பினேஷனில் எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. படத்தில் கூட நடித்த பிரசன்னா சார் அவர்கள், நண்பர் சூரிய அவர்கள், தம்பிராமே அவர்கள், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டெய்லி வந்து ஷூட்டிங் வந்து டைரக்டர் வந்து ஒரு கோவப்படுவார், ஆனால் நாங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். டெய்லி ஏதாவது ஒரு 4-5 நகைச்சுவை 4-5 பிட்டு போட்டு விட்ருவார் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பயங்கர கும்பலாக இருக்குது. போய் எல்லாம் ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சரி ஓகேன்ட்டு கேமரா ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷமாக ஃபீல்டெலாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து நடந்து வரணும். கேமரா ஆக்ஷன் ரெடி வாங்க அப்படின்ட்டாங்க. வந்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் நல்லா இன் பண்ணிக்கிட்டு அப்படி தலையை மட்டும் லைட்டாக எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்டுன்னு முடியாந்தார். கட்டும் சொல்ல ஒன்றும் சொல்ல கிட்டுன்னு முடியாந்தா. அவர்கிட்ட போய் நின்றுட்டு சார் வாங்க வாங்க அப்படின்னாரு. என்ன அவன் வந்தேன், பேண்ட் போட்டிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கீங்க, இன் பண்ணியிருக்கீங்க, காலில் ஷூ போட்டிருக்கீங்க, ஏன் சார் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இது இல்லை சார், நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் பிள்ளைகள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து நான் என் தலையை விட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னாரு. அப்போ திரு விழிச்சு வருமா வரும் அப்போ போங்க சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி ஏதாவது ஒரு 2 நகைச்சுவையோட தான் படத்தை எடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப ஒரு ஜாலியாக எடுத்த படம். அதேமாரி பிரசன்னா சாரும் நானும் வந்து பாத்ரூமில் வந்து ஃபைட்டு, கேமராமேன் சொன்ன மாதிரி அந்த ஃபைட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 3 நாள் வந்து உள்ள பாத்ரூமுக்குள்ளே வந்து ரொம்ப அடின்னு அடிச்சு ராஜசேகர் மாஸ்டர் வந்து அவர் வந்து யதார்த்தமாக பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் 2 பேர்த்தையும் யதார்த்தமாக அடிச்சுக்கோங்கன்ட்டு 3 நாளாக யதார்த்தமாகவே அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ராத்திரிலாம் தூங்கும் போதெல்லாம் அடிக்கிற மாதிரியே இருக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கும். கஷ்டப்பட்டு இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் லிஸ்டன் ஸ்டீஃபன் அண்ட் ராதிகா மேம், சரத்குமார் சரத் சார். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ. நான் சின்ன வயசில் அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது. பட் அவங்க ப்ரொடக்ஷனில் இப்போ ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ கூட நடிக்கிறதுக்கு நான் ஓகே சார், ஐ டோன்ட் மைண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாரிமுத்து சார், டிரெக்டர் ஆஃப் த மூவி, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஹோப் யூ லைக் த சாங் அண்ட் எவ்ரி திங். சாங்ஸ் ஆர் கம் அவுட் ரியலி வெல். ஸோ eagerly வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீனை போட்டு புழிஞ்சு எடுக்கிறது, கசைக்காது, இதுக்கு மேலே கசக்க முடியாது, கசக்குனா கிழிஞ்சிடும் அப்படிங்கிற லெவலில் அந்த சீனை ஓகே பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு தெளிவான ப்ரொடியூசர். அவர் வந்து இந்த வயசில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க யாரும். அந்த மெச்சூரிட்டி வந்து இன்றைக்கி இப்போ இருக்குன்னா காரணம் வந்து சரத் சாரோட அவர் சேர்ந்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. சரத் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அத்தியாயம். ஒரு இப்போ நடிகராகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தலைவராகட்டும், ரொம்ப சிறப்பான நான் ரொம்ப வியக்கிற ஒரு சரத் சார் கூட இருக்கார். ராதிகா மேடமோட அவங்களோட கடின உழைப்பு, நாலேஜ், அறிவு இன்றைக்கி ஒரு ஆலமரமாக வளர்த்துருக்குறாங்க ரேடான் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. ஸோ இந்த நிறுவனத்தில் எனக்கு 2வது படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் நீங்கள் எழுதுங்க. உங்கள் பேனா இந்த படத்தை பற்றி எழுதுவதற்காக ஒவ்வொரு முறை குனியும் போதும் இந்த படத்தின் வெற்றி நிமிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற ஒரு படமாக இருக்கும். என்னை வாழ்த்துங்கள். இந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம்.